வெற்றி நமதே. வாக்களிப்பது உங்கள் உரிமை. சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது உங்கள் கடமை. உங்கள் நாடாளுமன்ற தொகுதி திருப்பெரும்புதூர். உங்கள் வேட்பாளர் திரு TR பாலு அவர்கள். தேர்தல் நாள் 13/5/2009 புதன்கிழமை. உங்கள் சின்னம் உதயசூரியன். வரலாற்று சிறப்புமிக்க திருப்பெரும்புதூர் தொகுதியின் பெருமைமிக்க வாக்காளர்களே, வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு தம்பி திரு TR பாலு அவர்கள் இன்று நமது வேட்பாளர். ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் ஆதரவு பெற்ற திமுக வேட்பாளராக திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியின் மண்ணையும் மக்களையும் நோக்கி வருகின்றார் நமது வேட்பாளர் திரு TR பாலு அவர்கள். தஞ்சை மாவட்டம் தளிக்கோட்டை கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் TR பாலு அவர்கள். 1957 திமுகவில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார். முக்கிய பொறுப்புகளை ஏற்று கழக பணிகளில் தீவிரமாக ஈடுபட்ட திரு TR பாலு அவர்கள் நெருக்கடி நிலை காலத்தில் தலைவரின் நிழலாய் இருந்து அவருக்கும் கழகத்திற்கும் சேவை செய்து வந்தார். எதேச்சதிகாரத்தை எதிர்த்து ஜனநாயகம் காக்க கழகம் முயன்ற பொழுது மிசா கைதியாக சென்னை மத்திய சிறையில் 10வது எண் அறையில் நெருக்கடி காலத்தில் 1976ஆம் ஆண்டு முழுவதிலும் நானும் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் மாண்புமிகு தளபதி MK ஸ்டாலின் அவர்களும் இந்த சிறை கொட்டடியில் ஏறத்தாழ ஓராண்டு காலம் மிசா கொடுமைக்கு ஆட்பட்டு இங்கே இருந்தோம். திரு TR பாலு அவர்களின் கழக பணிகளை பார்த்து அகம் மகிழ்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 1982ஆம் ஆண்டு சென்னை மாவட்ட திமுக செயலாளராக ஆக்கி அழகு பார்த்தார். 1982 1992 வரை மாவட்ட செயலாளராக இருந்து செயல் திட்டங்களை அவர் வகுத்த பாங்கு, ஊர்வலங்களை அவர் ஒழுங்கு செய்த நேர்த்தி, போராட்டங்களில் அவர் காட்டிய உத்வேகம் கழகத்தின் நெற்றியில் சில மெய்கீர்த்திகள் செதுக்கப்பட காரணமாக அமைந்தன. தலைமை கழகம் சுட்டு விரலை நீட்டுகின்ற திசையெல்லாம் தேனியை போல சுற்றி சுற்றி சுழன்றவர் திரு TR பாலு அவர்கள். வெயிலையே சுட்டுவிடும் வெப்ப பிரவாகமாக ஏழைகளின் குடிசைகள் எரிந்து சாம்பலாகி அவர்கள் அடிவயிற்றில் அனல் கக்க கதறி அழுது துடித்த பொழுது தண்ணீர் ஊற்றி தீ அணைத்து அவர்களின் கண்ணீர் துடைத்து கழக தோழர்களோடு சேர்ந்து மனிதநேய கடமையாற்றினார் திரு TR பாலு அவர்கள். கழகத் தலைவர் கலைஞர் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தானே இரத்த தானம் செய்து இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர்தான் TR பாலு அவர்கள். திரு பாலு அவர்கள் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த 11 ஆண்டுகளில் கிளர்ச்சிகள் மட்டுமல்ல, வளர்ச்சிகளும் உண்டு. அப்பொழுது நடந்த தேர்தலில் சென்னையில் உள்ள 14 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்களே வெற்றி பெற்றனர். 14க்கு 14 என மாபெரும் வெற்றி இலக்கை எட்டி சென்னை மாநகரத்தை கழகத்தின் கோட்டையாக ஆக்கி காட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள்.
வெற்றிக்கு பாடுபட்ட மாவட்ட கழக செயலாளர் திரு டி.ஆர். பாலு அவர்களை பாராட்டினார். ஈழத் தமிழர்களுக்காக கண்ணீரும் செந்நீரும் சிந்தி வரும் திமுக கழகம் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தில் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு டி.ஆர். பாலு அவர்களும் கழக தோழர்களோடு சேர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக வரலாற்றில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு 25 முறை சிறை சென்றுள்ளார். இவர் மாநிலங்களவை உறுப்பினராகவும் ஒரு முறை இருந்துள்ளார். 5 முறை 20 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். 13 ஆண்டுகள் மத்திய அமைச்சராக இருந்து வருகிறார். In demanding Tamil as a classical language, demanding Tamil as an official language, and also to repeal quota. That minorities since across the country were unsafe, sir. SC, ST and OBC under the leadership of Dr. Kalaiñar Karunanidhi. We belong to so-called Sutra community, sir. My blood gets boiled, sir. Who are they to call us a Sutra? Who are they? Lalu Balu is capable. அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனுடன் திரு டி.ஆர். பாலு அவர்கள் கைகுலுக்குகிறார். மத்திய அரசின் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்து திரு டி.ஆர். பாலு அவர்கள் ஆற்றிய பணிகளை இமயமலையே அண்ணாந்து பார்த்தது. பதிவு செய்தவுடன் வீடு தேடி சென்று வாடிக்கையாளர்களுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்கும் முறையை இந்தியாவிலேயே இவர்தான் முதலில் தஞ்சாவூரில் அறிமுகப்படுத்தினார். கேஸ் சிலிண்டர் விநியோகிக்கும் உரிமையில் 33% பெண்களுக்கு வழங்கி முன் உதாரணம் படைத்தவர் திரு டி.ஆர். பாலு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆற்றல், முரசொலி மாணவர்கள் கொடுத்த நாடாளுமன்ற பயிற்சி, தமிழ் சமூகம் கொடுத்த ஊட்டம், மூன்றும் சேர்ந்த ஒரு முழு தலைவையாக அண்ணன் டி.ஆர். பாலு கிடைத்திருக்கிறார். இயங்கக்கூடிய அமைச்சராக இருக்கிறார். ஐக்கிய நாட்டு மன்றத்தின் அங்கமான சுற்றுச்சூழல் அமைப்பில் இடம்பெற்ற 191 நாடுகளின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தமிழன் நமது வேட்பாளர் திரு டி.ஆர். பாலு அவர்கள். With the 4,950 delegates from 169 countries out of 186 parties to the convention. டெல்லியில் பன்னாட்டு மாநாடு நடத்தி டெல்லி பிரகடனம் வெளியிட்டு பிரதமர் வாஜ்பாயை பாராட்டும் வகையில் செயல்பட்டவர் திரு டி.ஆர். பாலு அவர்கள். அகில இந்திய அளவில் நதிநீரை தூய்மைப்படுத்துவதற்கான தொகையில் 490 கோடியை தமிழகத்திற்கு ஒதுக்கி தந்தவர் திரு டி.ஆர். பாலு அவர்கள். அந்த திட்டத்தால் பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம், அடையாறு போன்ற ஆறுகளை தூய்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தினார். பல்கலைக்கழகங்கள் எத்தனையோ பெரிய மனிதர்களை உருவாக்கி இருக்கின்றனர். ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சாதாரண தொண்டர் டி.ஆர். பாலு ஒரு பல்கலைக்கழகத்தையே உருவாக்கி இருக்கின்றார். அதுதான் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம், இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. பலத்த போட்டிகளுக்கு இடையில் வலுத்த வாதங்களை வைத்து 250 கோடியில் அதனை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த ராஜதந்திரம் கலைஞரின் தம்பி டி.ஆர். பாலு அவர்களின் கைவந்த கலை. பல்கலைக்கழகம் பற்றிய சட்டத்தை, மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு எதிர்ப்புகளை எல்லாம் கடந்து பாராளுமன்றமே வியக்கக்கூடிய அளவுக்கு அந்த சட்டத்தை நிறைவேற்றிய மிக பெருத்த திறமை அவரிடத்திலே நாங்கள் நேரடியாக கண்டோம். தமிழகத்தினுடைய நெடுங்கால கனவு திட்டம் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றிட திரு டி.ஆர். பாலு அரும்பாடுபட்டு வருகிறார். இது 2427 கோடியில் தீட்டப்பட்ட திட்டமாகும். காங்கிரஸ் தலைவி திருமதி சோனியா காந்தி, பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங், முத்தமிழறிஞர் மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் ஆகிய தலைவர்கள்
அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்த திட்டம் ஓராண்டுக்குள்ளே இந்த திட்டத்தை தொடங்கக்கூடிய வகையிலே முனைந்து பாடுபட்ட அமைச்சர் சகோதரர் திரு டி.ஆர். பாலு அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Initiation and the inauguration of the Setu Samudran project, and I finally want to congratulate and thank Thiru T.R. Balu and all those who have been associated with this historic project. I compliment my colleague Thiru Balu. இந்த திட்டத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். அந்த திட்டத்தை பற்றி எடுத்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற வெற்றி மாதவர்கள் இதை எவ்வளவு தினமான உறுதியாக உத்வேகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை கண்காணி தெரியும். இந்த திட்டம் நீதிமன்ற தலையீட்டால் பாதியில் நின்றுள்ளது. நீதியும் முடிந்திட உங்கள் ஆதரவை கேட்டு வருகின்றார் நமது வேட்பாளர் திரு டி.ஆர். பாலு அவர்கள். திரு டி.ஆர். பாலு அவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற தருகின்ற வாக்காகும். 13,284 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட 52 திட்டங்களால் சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர் துறைமுகங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு வாணிகத்தை பெருக்கி பொருளாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்டப் போகின்றன. இந்தியாவில் சாலை புரட்சி செய்து சரித்திரம் படைத்தவர் திரு டி.ஆர். பாலு அவர்கள். தமிழகத்தில் 36,000 கோடி மதிப்பீட்டில் திரு டி.ஆர். பாலு அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட நகர்ப்புற சாலைகள் சாலை போக்குவரத்தை சோலை போக்குவரத்தாக மாற்றியுள்ளன. தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரியதும் பறவைகள் இறக்கை விரித்தது போல் அமைந்ததுமான சரித்திர புகழ்மிகு கத்திப்பாரா மேம்பாலம், மயில் தோகை விரித்தார் போல் அமைந்த பாடி, வானவில் தரைக்கு வந்தது போல் அமைந்த விமான நிலைய மேம்பாலம் ஆகியன எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். பாலுவை தேர்வு செய்த காரணத்தால் இதோ மேம்பாலங்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கின்ற பிரம்மாண்டமான கத்திப்பாரா பாலத்தை போன்ற பல பாலங்கள் இவைகளை எல்லாம் காணும் பொழுது எதிர்காலத்திலே இந்த பாலத்தை எல்லாம் கட்டியது யார் என்றால் பாலம் பாலு என்ற அடைமொழி அவருக்கு உரியதாக ஆகும் என்றே நான் நம்புகின்றேன். கச்சிதமாக கவர்ச்சியாக காண்போர் வியக்கும் அளவுக்கு இந்த பாலத்தை கீழே இருந்து பார்த்து பயனில்லை, விமானத்தில் இருந்து பார்த்து வியக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு இதை அமைத்து அர்ப்பணிக்கின்ற இந்த விழாவிற்கு நம்ம எல்லாம் அழைத்துள்ள தம்பி டி.ஆர். பாலு அவர்களுடைய ஆற்றலை, திறமையை, ஆர்வத்தை, அக்கறையை நான் உங்களோடு சேர்ந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அமைச்சர் டி.ஆர்.பி. அவர்கள் இந்த கத்திப்பாரா ஓபன் பண்ணி கொடுத்தாரு. அதனால மக்கள் ரொம்பவும் சிரமப்படாமல் போறாங்க வராங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரிட்ஜ் பார்க்கும்போது அதிசயமா இருக்குது. இது தமிழ்நாடு மாதிரியே தெரியல, ஏதோ சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிற மாதிரி எனக்கே இப்போ தோணுது. தம்பி பாலுவை பற்றி உங்களிடத்திலே விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் தமிழகம் முழுதும் மாத்திரமல்லாமல் இந்திய துணைக்கண்டம் முழுமையும் வெளிநாடுகளிலும் அவருடைய புகழும் பெருமையும் வியாபித்திருக்கிறது என்று கூறுவதில் அவருடைய வீட்டாரை விட, அவரை விட, அவருடைய நண்பர்களை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைபவன் நானாகத்தான் இருக்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தமது பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் மத்திய மாநில அரசு நிதியிலிருந்தும் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். இந்த தொகுதி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு அபரீதமான சாதனைகள் எல்லாம் இந்த 3 வருஷத்துல ஆலந்தூர் மக்களுக்கு செஞ்சிருக்காரு.
குறிப்பிட்டு சொல்லணும்னா எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு குடிநீர் பிரச்சனைக்கு JNRM என்கின்ற அந்த திட்டத்தின் கீழ்